ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கோவத்தழை வந்து நம்ம பொறிக்க போகிறோம். கோவத்தழை வந்து நம்ம தோட்டத்துலேயே இருக்குது. அதை நம்ம பொறிக்கிறோம். பொறிச்சிட்டு நம்ம பச்சை பயிரோடு சேர்ந்து அதுவும் கோவத்தழையும் வந்து கரிஞ்சி கொட்டை கீரையும், கோவத்தழை வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம பொறிச்சிக்கலாம். கொஞ்சமாக பொறிச்சிட்டு கரிஞ்சி கொட்டை கீரையும் அதையும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வேக வச்சு சாப்பிட்ற போது சூப்பராக இருக்கும். வெறும் பச்சை பயிராக சாப்பிட்றத விட டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். பாருங்கள், கோவத்தழை பாருங்கள். அப்புறம் கரிஞ்சி கொட்டை கீரை, அது பாருங்கள், கரிஞ்சி கொட்டை கீரை இதுதான். இந்த கரிஞ்சி கொட்டை கீரையும் கோவத்தழையும் சேர்ந்து பச்சை பயிரோடு சேர்ந்து கடைஞ்சி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் பச்சை பயிராக சாப்பிட்றத விட இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே வந்து இருக்குது. நாங்கள் பொறிச்சு சாப்பிட்றோம். இந்த அளவுக்கு வந்திருக்கு, போதுமானது தான் எங்களுது. நாங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே வந்து கரிஞ்சி கொட்டை கீரை, கத்தாழை, தக்காளி செடி, பாவச்செடி இதெல்லாம் போட்டிருக்கோம். ஓகே, பாய்.